Hi friends, welcome back to my channel. இது உங்கள் தேவி பத்தூஸ் கிச்சன். இன்னைக்கு நீங்கள் என்கிட்ட ரொம்ப நாளாக கேட்ட அந்த டி நகர் சரவணா தங்க நகை மாளிகையில் இருக்கக்கூடிய கோல்டு பிளேட்டட் சில்வர் ஜுவல்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நான் கையில் வச்சுக்கிறது சுட சுட இப்போ நியூவாக இறங்கிய இந்த டிஸ்பிளேயில் வச்சுருந்த மாடல் செட்டு நெக்லஸ் அண்ட் ஹாரம் செட் தான் கையில் வச்சுருக்கேன். அதுதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இந்த நெக் பீஸ் டிசைனில் இருக்கக்கூடிய பெண்டன்ட்டில் பார்த்தீங்கன்னா உருவம் இருக்கக்கூடியது. இது மகாலட்சுமி அம்மனுடைய உருவம் வச்சு பண்ணியிருக்காங்க. அந்த செயினில் கழுத்து ஒட்டி வரக்கூடிய செயின்லேயுமே சுற்றிலும் மாங்காய் டிசைனோடு இருக்குது. இப்போ வீடியோவில் பார்க்குற எல்லா ஜுவல்ஸ்க்குமே நான் ப்ரைஸ் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த டிசைனில் நெக் பீஸு, அதுக்கு செட்டாக ஹாரம், வளையல், கம்பல் எல்லாமே மேட்சாக பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ ஒரு ப்ரைடு கூட நீங்கள் சிம்பிளாக வெளியில் போகும்போது வியர் பண்ணணுன்னா இந்த மாதிரி செட்டு ஒன்று வாங்கிக்கலாம். அதே சமயத்தில் நம்ம நார்மல் லேடிஸுமே வெளியில் போக வர போட்டுக்கிறதுக்கு இந்த மாதிரி செட்டுமே நம்ம பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ரொம்ப சிம்பிளான பீஸு, ஆனால் எலிகண்ட் லுக்கில் ரொம்பவே டிசைன் நல்லா பண்ணியிருந்தாங்க. சில்வர் ஜுவல்ஸ் பொறுத்த வரைக்கும் இப்போ நெக் பீஸ் கிடச்சுன்னா அதுக்கு மேட்சாக ஹாரம் கிடைக்காது. சப்போஸ் ஹாரம் கிடைச்சாலும் அதுக்கு மேட்சாக நம்மளுக்கு நெக் பீஸ் கிடைக்காது. ஓரளவுக்கு மேட்சாக தான் கிடைக்கும். ஸோ இப்போ இது பார்த்திங்கன்னா ரெண்டுமே ரொம்பவே மேட்சாக பண்ணி வச்சுருந்தாங்க. வெறும் ப்ளைனாக இந்த மாதிரி எல்லோ கோல்டில் மட்டும்தான் சில்வர் ஜுவல்ஸ் இருந்ததா அப்படின்னு கேட்பீங்க நிறைய பேர். இப்போ புதுசாக டைமண்ட் ரெப்ளிகா மாதிரி நைட் ரிசப்ஷனில் வியர் பண்ணுற மாதிரி ஒரு நெக் பீஸு, அதுக்கேற்ற மாதிரி இயரிங் செட்டு, அதுக்கேற்ற மாதிரி வளையல், இதுவுமே புதுசாக இங்கே டிஸ்பிளேயில் வச்சுருந்தாங்க. ஸோ அதுவுமே வீடியோவில் வந்துட்டுருக்கு. அண்ட் ஆல்சோ பார்த்திங்கன்னா நிறைய பேர் என்னை கேட்டது பேங்கிள் கலெக்ஷன். ஸோ கோல்டில் வாங்க முடியாத ஆன்டிக் பேங்கிள் கலெக்ஷன்ஸ்லாம் சில்வரில் காட்ட சொல்லி கேட்டிருந்தீங்க. அதுவுமே வீடியோவில் வந்துட்டுருக்கு. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்த அந்த ஹாரம் செட்டுக்கான மேட்சிங்கான இயரிங் தான் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. இதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா க்ளோஸ்டு செட்லாம் கிடையாது, திருகாணி டைப்பில் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம வீடியோவில் பார்க்குற எல்லா ஜுவல்ஸ்க்குமே அந்த ப்ரைஸ் டேகை காமிச்சிருக்கோம். பிகாஸ் பார்த்தீங்கன்னா அதில் அந்த சில்வர் கிராம்ஸ் எவ்வளோன்றதும் மென்ஷன் பண்ணியிருக்கு, அதுக்காக காமிச்சிருக்கேன். நெக்ஸ்ட் ஒரு தாலி சரடு மாடல் மேட்சாக. இப்போ நான் அந்த தாலி சரடை விட்டுட்டேன். ஸோ அந்த காலையில் நம்ம ப்ரைடுக்கு வியர் பண்ணுற மாதிரி செட்டு கூட இந்த தாலி சரடுமே புதுசாக வந்திருந்தது. போன டைம் இதே சரவணா தங்க நகை மாளிகையில் ஆன்டிக் சில்வர் இயரிங் கலெக்ஷன் போட்டிருந்தேன். அதை பார்க்காதவங்களுக்கு, மிஸ் பண்ணவங்களுக்கு ஸ்க்ரீனில் பாருங்கள், அந்த ஐ கார்டில் லிங்க் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு கூட நீங்கள் அதில் செக் பண்ணிக்கலாம். அதில் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அந்த வெள்ளியில் வரக்கூடிய தாலி சரடு, அதாவது முகப்பு வச்ச மாடல் கேட்டிருந்தீங்க. ஸோ இங்கே நிறைய வச்சுருந்தாங்க. அது வீடியோவில் நடுவில் வந்துட்டுருக்கு. இப்போ நம்ம பார்க்குறது இந்த டைமண்ட் ரெப்ளிகா மாதிரியான ஒரு டைமண்ட் நெக் பீஸ் மாதிரியான ஒரு சில்வர் ஜுவல் கலெக்ஷன் தான் பார்த்துட்ருக்கோம். ரொம்ப சூப்பரான மாடல். அந்த உள்ளே பார்த்தீங்கன்னா ரியலாக அந்த டைமண்ட் வச்ச மாதிரியா ஜொலின்னு ஜொலிச்சிட்டு இருந்தது. ஸோ நியூ பீஸ் இது. ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ்ன்ற மாதிரி யார் ஃபர்ஸ்ட் வரீங்களோ அவங்க வாங்கிக்கலாம். ஸோ நோ ப்ரமோஷன். இது நம்ம வியூவர்ஸ்க்கு யூஸ் ஆகுன்றதுக்காக இந்த புது பீஸெல்லாம் எடுத்து வச்சு காமிக்க சொல்லி காட்டிகிட்டு இருந்தேன். இதுக்கு பேங்கிளுமே செட்டாக பண்ணி வச்சுருந்தாங்க. இன்றைக்கி வீடியோவில் பார்க்கக்கூடிய எல்லா பேங்கிள்க்குமே ப்ரைஸ் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இது பேரோடைய ப்ரைஸ் கிடையாது, ஒரு பேங்கிளோடைய ப்ரைஸு. இப்போ வீடியோவில் பார்க்குற எல்லா பேங்கிள்ஸ்க்குமே தனித்தனி ப்ரைஸ், ஒரு பேங்கிளோடைய விலையை தான் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த செட்டுக்கு பார்த்தீங்கன்னா சூப்பரான இயரிங்குமே கொடுத்துருக்காங்க, மேட்சாக பண்ணியிருந்தாங்க. அதில் உள்ளே இருக்கிறதுலாம் ஜொராஸ்கி ஸ்டோன் அந்த டைமண்டில் வர மாதிரி பதிச்சு பண்ணியிருந்தாங்க. இப்போ நெக்ஸ்ட் அந்த கோல்டில் வரக்கூடிய அந்த செட்டுக்கு மேட்சான அந்த பேங்கிள் கொடுத்துருந்தாங்க. அதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு பேங்கிளோடைய ப்ரைஸ் தான் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதை எதுக்கு அடிக்கடி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பேருன்னு நினச்சிப்பீங்க.
பிகாஸ் பார்த்திங்கன்னா வீடியோவில் இன்னுமே சூப்பரான பேங்கிள் கலெக்ஷன்ஸ், அதுவும் ஆன்டிக், பிளாக் ஆன்டிக்கு, ரெட் ஆன்டிக் அந்த மாதிரி நிறைய வந்துட்டுருக்கு. நீங்கள் சப்போஸ் வந்து ஒரு கையில் வந்து வாட்ச் வியர் பண்ணிவிட்டு ஒரு கையில் வந்து பேங்கிள் வியர் பண்ணணும்னு நினைப்பீங்க. ஸோ பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ஒன்று கூட நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ அதனால தான் உங்களுக்கு வந்து கிளியராக வந்து 1 பேங்கிள்னு சொல்லி நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய இந்த பேங்கிளில் பார்த்திங்கன்னா கோரல் ஸ்டோன்ஸு, அது 1 by 1 அந்த மல்டி கலர் ஸ்டோன்ஸும் பதிச்சு பண்ணியிருக்காங்க. இதனுடைய சைஸ் வந்து 2/6. நெக்ஸ்ட்டு வந்து உருவம் வரக்கூடிய மாதிரி நடுவில் வந்து டைமண்ட் ஸ்டோன்ஸ் வச்சு அந்த மாடல்லையுமே பண்ணியிருக்காங்க. இதனுடைய சைஸு 2/8. நெக்ஸ்ட்டு பார்க்குறது வந்து உருவம் இல்லாத டிசைன்ஸ். ஏன்னா பார்த்திங்கன்னா நிறைய பேர் என்ன கேட்குறாங்கன்னா, நிறைய வந்து உருவம் இருக்கக்கூடியான மாடல் காட்டுறீங்க, இது வந்து நிறைய பீப்புள் வந்து வியர் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி எங்களுக்கான கலெக்ஷன்ஸுமே காட்டுங்க நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அவங்களுக்காக இன்னொரு மாடல் உருவம் இல்லாமல் பண்ணி வச்சுருக்காங்க. அடுத்ததாக வந்து இன்னொரு சூப்பரான மாடல், நடுவில் பார்த்திங்கன்னா ரூபி அண்ட் எமரல் ஸ்டோன் வச்ச மாதிரி ஒரு சிம்பிளான டிசைன், அதே சமயத்தில் எலிகண்ட் லுக்கில் இருக்கக்கூடியது, அதுதான் பார்த்துட்ருக்கீங்க. நெக்ஸ்ட் பார்க்குற பேங்கிள் வந்து பிளாக் ஆன்டிக்கில் பண்ணியிருக்காங்க. இதுவுமே வந்து உருவம் இல்லாத டிசைன், ஆல் பீப்புளுமே வந்து வியர் பண்ணலாம். இதனுடைய சைஸ் வந்து 2/6. இது வந்து சிங்கிள் பேங்கிள். இது வந்து பார்த்திங்கன்னா தனியாகவே நீங்கள் வாங்கிக்கலாம். ரொம்ப எலிகண்ட் லுக்கில் வந்து ரூபி அண்ட் எமரல் அந்த பீட்ஸ் பதிச்ச மாதிரி இருக்குது. சிம்பிளான ஒரு லுக்கில் இருக்குது, அதே சமயத்தில் நல்லாவுமே இருக்குது மாடல். இது தனியாக வேணும்னாலுமே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கடையில் பொறுத்த வரைக்கும் தனியாக ஒரு பேங்கிளும் வாங்கிக்கலாம், ஆஸ் அ செட் பேராகவும் வாங்கியிருக்கலாம். இல்லை வேணும் எங்களுக்கு வந்து ஒரு 4 பீசஸ் வேணும் அப்படின்னு நினச்சாலுமே நீங்கள் 2 செட்டு கூட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ரெட் ஆன்டிக்கில் ஒரு ஸ்க்ரூ டைப்பில் வந்து பேங்கிள் பண்ணி வச்சுருக்காங்க. இது வந்து பிரேஸ்லெட் மாடலில் வந்து ஒரே ஒரு பேங்கிள் கூட நம்ம வியர் பண்ணிக்கிட்டு போகலாம். ஃபங்க்ஷன் வியர் இது வந்து எல்லாருமே வந்து கையில் வந்து போட்டுக்கலாம். சைஸ் வந்து நம்மளுக்கு டிஃபர் ஆகுன்ற பிரச்சனை கிடையாது. ஸ்க்ரூ டைப் இருக்கிறதுனால ஒரு 2/4 2/8 வரக்கூடிய கைக்கு வரைக்குமே நம்ம வந்து இதை வியர் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து கோரல்லே வந்து பீட்ஸ் வச்ச மாதிரி ஒரு புது டைப்பில் வந்து பண்ணியிருந்தாங்க. நடுவில் வந்து எமரல் ஸ்டோன் வச்ச மாதிரி அந்த கோரலுக்கு ஏற்ற மாதிரி அந்த பவழமே வந்து ஒரு ஆரஞ்சு கலரில் இருக்கும். அதுக்கு கான்ட்ராஸ்ட்டாக வந்து க்ரீன் ஸ்டோன் பதிச்சு வச்சுருக்கிறது வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. இதனுடைய சைஸ் வந்து 2/6. நெக்ஸ்ட் வந்து இன்னொரு மாடல், உருவம் இல்லாத மாடல். அதிலே பார்த்திங்கன்னா அந்த அன்னம் மாதிரியான டிசைன் வந்து அப்படியே ரிப்பீட் ஆகிட்டுருக்கு. இதுவுமே வந்து ப்ரைஸ் வந்து 5440 இருக்குது. நெக்ஸ்ட் வந்து அதே மாடல் தான், பட் வந்து இதில் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் என்னென்னா நடுவில் வந்து அந்த காசு பதிச்ச மாதிரி வந்திருக்கு. நிறைய பேருக்கு வந்து அந்த காசு வச்ச மாடல் வந்து ரொம்பவே பிடிக்கும். ஸோ அதுக்கு அவங்களுக்குலாம் வந்து இந்த மாடல் மேட்ச் ஆகும். இதே மாதிரி காசு வச்ச டிசைனில் வந்து இன்னுமே நிறைய வந்துட்டுருக்கு. ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து இன்னொரு மாடல் பார்த்துட்ருக்கோம். இது வந்து நைட்டில் ரிசப்ஷனில் வியர் பண்ணுற மாதிரியான மாடல். அந்த ஃப்ளாரல் டிசைனில் வந்து நடுவில் ஸ்டோன்ஸ் வச்சு சுற்றிலும் ஒயிட் ஸ்டோன் வச்சுருக்கிறது வந்து ரொம்ப ப்ராம்ப்டாக இருக்குது. இந்த வளையலோட ஒர்க்மன்ஷிப் வந்து அவ்வளோ டீட்டெயிலிங்காக இருக்குது. அதுக்கடுத்ததாக இன்னொரு ரெட் ஆன்டிக் மாடல் தான் பார்த்துட்ருக்கோம். அதிலே வந்து ஃப்ளாரல் டிசைன், அங்கங்கே நடுவில் வந்து ஃப்ளாரல் டிசைன் வச்சு பண்ணியிருக்காங்க. உள்ளுக்குள்ளே வந்து நிறைய டீட்டெயிலிங் பண்ணியிருக்காங்க, அதுவுமே நல்ல ப்ராம்ப்டாக தெரியுது. 2.6 இருக்கக்கூடிய இந்த பேங்கிளோட ப்ரைஸ் வந்து 4536 இருக்குது. அடுத்ததாக வந்து காசு மாடல், அதாவது லைனாக வந்து நம்ம காசு மாலை பண்ணுவோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி வளையலில் லைனாக காசு பதிச்ச மாதிரி ஒரு மாடல் பார்த்துருக்கோம். நடுவில் வந்து அங்கங்கே கோரல் பதிச்சிருக்காருங்க. இதெல்லாம் வந்து கோல்டில் வைக்கக்கூடிய கோரல் தான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சில்வர் ஜுவல்னே இதை யாரும் நம்ப மாட்டாங்க வியர் பண்ணும்போது, அவ்வளோ நல்லா இருந்தது அந்த மாடல். அடுத்தது வந்து இன்னொரு பிளைன், அதிலே வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து அந்த கோரல் இதெல்லாம் வேணாம், சில பேர் வந்து ராசிக்கல் பார்ப்பாங்க. ஸோ அது மாதிரி வேணான்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி பிளைனாக, அதே சமயத்தில் புது விதமாக நியூ மாடலாக காசு பதிச்ச மாதிரியே நல்ல சூப்பரான செஞ்சுருந்தாங்க அந்த பேங்கிள். அடுத்தது இந்த இன்னொரு சிம்பிள் அண்ட் எலிகண்ட் லுக்கில் இருக்கக்கூடியது. இதை டெய்லியும் கூட நம்ம வியர் பண்ணலாம். பழைய மாடல் தான், பட் வந்து நடுவில் வந்து அந்த ஸ்டோன்ஸ் வச்சுருக்கிறது வந்து கலர் ஸ்டோன்ஸ் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது.
அடுத்ததாக வந்து காசு பதிச்சதுலேயே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுக்குமே வந்து டிஃப்ரென்ஸ் காமிச்சிருக்கேன். ஸ்கொயர் ஷேப்பில் அதில் வந்து வெறும் கோரல் டிசைன் இருக்குது, இதில் வந்து கோரலும் எமரல்ட் அந்த ஸ்டோனுமே பதிச்ச மாதிரி பண்ணியிருக்காங்க. இது வந்து ரொம்ப கான்ட்ராஸ்ட்டாக இருக்குது. பட்டு புடவைக்கெலாம் வியர் பண்ணும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ இதே மாதிரியான ஆன்டிக் பீஸில் வந்து ஹாரம் செட்டு நெக் பீஸ்லாம் வந்து வீடியோவில் வந்துட்டுருக்கு. ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து நம்மளுடைய ஃபேவரட் முகப்பு தாலி செயின் மாடல் தான் இப்போ பார்த்துட்ருக்கோம். இப்போ வந்து நம்ம வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போகுன்றதுனால ஒரே ஒரு ட்ரே தான் காமிச்சிருக்கேன். இங்கே வந்து நிறைய மாடல் இருக்குது. ஸோ ஷாப்புக்கு நேராக விசிட் பண்ணும்போது இன்னும் நிறைய மாடல் நீங்கள் பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து எல்லாமே பார்த்திங்கன்னா கோல்டில் எப்படி இருக்குமோ அதே மாடலில் வந்து பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது வந்து நியூ மாடல், புதுசாக வந்து இருந்தது. இதுவுமே பார்த்திங்கன்னா உருவம் இல்லாத டிசைன், யார் வேணாலுமே வந்து இதை வியர் பண்ணலாம். நீங்கள் சப்போஸ் இப்போது தாலி செயினே வந்து கோல்டில் வச்சுருக்கீங்கன்னும் போது இன்னொரு செயினாக வந்து இதை வந்து பேர் பண்ணியும் நீங்கள் போட்டுக்கலாம். பிகாஸ் பார்த்திங்கன்னா அதில் வந்து முகப்பு இருக்குது. ஸோ வந்து இன்னுமே வந்து கிராண்டான லுக் வந்து நம்மளுக்கு கொடுக்கும். இப்போ உங்களுக்குலாம் வந்து ஒரு டவுட் வந்திருக்கும், இப்போ நம்ம காட்டுற விலைக்கு வந்து 1 கிராம் 2 கிராம் நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாமே கோல்டில் அப்படின்னு நினைப்பீங்க. ஸோ இதுக்கெலாம் வந்து ரீசேல் வேல்யூ இருக்கான்னு நினைப்பீங்க. கண்டிப்பாக இருக்குது. நம்ம அன்னைக்கு வந்து இதை கொண்டு போய் கொடுக்கும்போது அன்னைக்கு மார்க்கெட்டில் வெள்ளியோட ப்ரைஸ் என்னவோ அதுக்கு உண்டானதை எடுத்துப்பாங்க, அதில் இருக்க ஸ்டோன்ஸு இதெல்லாம் கழிச்சிட்டு. ஸோ வந்து வெள்ளிக்கான ரீசேல் வேல்யூ கண்டிப்பாக இருக்குது. இது தெரியாமல் நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணுறீங்க, கண்டிப்பாக இதுக்கு வந்து ரீசேல் விலை கிடையாது, நம்ம கொடுக்கும்போது ஏமாறுவோன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறீங்க. கண்டிப்பாக கிடையாது. நீங்கள் வந்து ஷாப்பில் போய் விசிட் பண்ணி கேட்கும்போது அவங்க இன்னுமே வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லுவாங்க. அண்ட் ஆல்சோ இப்போ நம்ம பார்க்குற இந்த மாதிரியான பெரிய பெரிய ஜுவல்ஸுக்கு மட்டும் நீங்கள் ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணும்போது ஒரு சின்ன ப்ரைஸ் வந்து நம்மளுக்கு கூட வரும். இதே நீங்கள் வெயிட்டு கம்மியான பொருள் நீங்கள் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணும்போது அதுக்கு வந்து உங்களுக்கு அந்த ஷிப்பிங் சார்ஜஸ்லாம் கிடையாது. ஸோ ஆன்லைன் பர்ச்சேஸ் கண்டிப்பாக இருக்குது. ஸ்க்ரீனில் தெரிகிற அந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணி இந்த நம்ம இப்போ வீடியோவில் பார்க்குற ஏதாவது ஒரு பிடிச்சிருந்ததுன்னா அதை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பி கூட நீங்கள் அதை ஆன்லைனில் கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சென்னைக்குள்ளே இருக்கிறீங்கன்னா நீங்கள் நேர்லேயே கூட வந்து விசிட் பண்ணி நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். இது கம்ப்ளீட்லி நோ ப்ரமோஷன். மறுபடியும் சொல்கிறேன், நம்ம வியூவர்ஸ் வந்து கோல்டில் பர்ச்சேஸ் பண்ண முடியல, சில்வர் ஜுவல்லர்ஸாவது நாங்கள் வாங்கணும்னு நினைக்கிறீங்க. ஸோ உங்களுக்காக மட்டும்தான் இந்த வீடியோ பண்ணியிருக்கோம். ஸோ இவ்வளோ எஃபர்ட் எடுத்து ஒரு வீடியோ மேக் பண்ணுறதுன்றது வந்து அவ்வளோ சாதாரணமான விஷயம் கிடையாது. ஸோ வந்து இந்த வீடியோக்கு ஒரு சின்னதாக ஒரு லைக் பண்ண வேண்டியது தான் இப்போ உங்களுடைய கடமை. ஸோ ஒரு லைக் போட்டு என்னையும் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த நெக் பீஸ் செட்டு பின்னாடி இருக்குது பாருங்க, அதெல்லாம் வந்து ஒயிட் சில்வரில் வரக்கூடியது. அதெல்லாமே வீடியோவில் வந்து நடுவில் வந்து வந்துட்டுருக்கு. ஸோ வந்து வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா காலேஜ் கோயிங் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வியர் பண்ணக்கூடியது. ஜொராஸ்கி ஸ்டோன் வந்து டைமண்டில் தான் பதிப்பாங்க. அதே வந்து அந்த சில்வர் ஜுவல் ஒயிட் சில்வரில் பதிச்சு நிறைய பண்ணி வச்சுருந்தாங்க. அதுவுமே வந்து நிறைய கலெக்ஷன் வந்துட்டுருக்கு. நெக்ஸ்ட் வந்து ஆன்டிக் ஹாரம் செட் கலெக்ஷனுக்கு வந்துட்டோம். ஃபஸ்ட்டு வந்து பேங்கிள் பார்த்துருந்தோம், அப்புறம் வந்து நெக் பீஸ்லாம் பார்த்துருந்தோம். இப்போ வந்து ஹாரம் செட்டு, அதுலேயுமே பார்த்திங்கன்னா ஆன்டிக்கில் வரக்கூடியது நிறைய காமிச்சிருக்கேன். இப்போ வந்து செலக்டடாக ஒரு 4 to 5 பீசஸ் வந்து காமிச்சிருக்கேன். இனிமேல் வந்து ஷாப்பில் நிறைய இருக்குது. அதிலே வந்து கொஞ்சம் யூனிக் பீஸாக இருக்கிறது தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். இப்போ நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா சிம்பிள் அண்ட் எலிகண்ட் லுக்கில் இருக்கக்கூடியது ஒரு பிளாக் ஆன்டிக் வர மாதிரியான ஒரு டிசைன். இதை வந்து கம்ப்ளீட்லி சில்வர் ஜுவல் அப்படின்னு சொன்னிங்கன்னா யாருமே நம்ப மாட்டாங்க. அசல் கோல்டு மாதிரியே இருந்தது, உருவம் இல்லாத டிசைன். இதில் வந்து நடுநடுவில் அந்த க்ரீன் கலர் வந்து பீட்ஸுமே வந்து பதிச்சிருக்கிறது வந்து கொஞ்சம் ஹைலைட்டாக இருக்குது, எடுத்து காட்டுது. அடுத்ததாக வந்து இன்னொரு புலி நகம் வச்ச மாதிரியான ஒரு ஹாரம் செட் தான் பார்த்துட்ருக்கோம். இதில் அந்த சைடில் செயின்ஸ்லாம் வந்து அந்த வரிக்காய் பால்ஸில் வந்து பண்ணியிருக்காங்க. நிறைய பேருக்கு வந்து இந்த மாதிரியான பீட்ஸ் வச்ச மாதிரி அந்த வரிக்காய் பால்ஸ் வச்ச மாதிரியான ஒரு மணி டைப் வந்து ரொம்பவே பிடிக்கும். அதிலே வந்து யூனிக் டிசைனாக அந்த பெண்டன்ட்டில் வந்து அந்த புலி நகம் மாதிரியான மாடல் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல வந்து ஒரு கிரேட்னஸ் கொடுக்கும். போடும்போது
நல்ல ஒரு சூப்பரான ஒரு ஹைலைட்டாக இருக்கும். நீங்கள் வந்து தனியாக தெரிவிங்க இதை வியர் பண்ணும்போது. அடுத்தது வந்து இன்னொரு நெக் பீஸ் செட்டு. இது ஹாரம் கிடையாது. இது வேணால் நீங்கள் மிடில் ஹாரமாக வேணால் கூட நீங்கள் வியர் பண்ணலாம். இது வந்து மல்டி கலர் ஸ்டோன்ஸில் வரக்கூடியது. டைமண்டில் வந்து இப்போ வந்து நவரத்னா அந்த டிசைன் வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரியான ஒரு நெக் பீஸ் டிசைன். ஃப்ளெக்சிபிள் டைப்பு அட்டிகை மாடலில் இருந்தது. அடுத்தது வந்து இன்னொரு பிளாக் ஆன்டிக் ஹாரம் தான் பார்த்துட்ருக்கோம். ஃபஸ்ட்டு பார்த்ததுக்கும் இதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. இது வந்து ஒரு மிடில் லென்த்தில் தான் வரக்கூடியது. சிம்பிளாக வியர் பண்ணணுன்னா இந்த ஒன்று மட்டுமே நம்ம வியர் பண்ணிக்கலாம். இதில் வந்து உருவம் இருக்கக்கூடிய பெண்டன்ட் இருக்குது. ஒயிட் சில்வரில் வரக்கூடிய இந்த யூனிக் கலெக்ஷன்ஸ்லாம் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்ப்போம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு தேங்க்யூ.